இந்த கிட்ட ஒரு கேள்வி. ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்னு நிரூபிக்க எது ரொம்ப முக்கியம்? மன்றங்களா, சடங்குகளா, இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போடுற ஒரு கையெழுத்தா? ம் இதே கேள்வியத்தான் உச்ச நீதிமன்றம் ஒரு ரொம்ப விசித்திரமான வழக்குல கேட்டது. அந்த வழக்க தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அந்த கேள்விதான் அந்த முழு வழக்கின் மையப்புள்ளியே. அதாவது இந்து திருமண சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணங்கிறது ரெண்டு பேர் செஞ்சுக்கிற ஒரு ஒப்பந்தமா இல்ல அது ஒரு புனிதமான நிகழ்வா? கரெக்ட். இந்த ரத்னம்மா மற்றும் சுஜாதம்மா வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்த பதில் பல விஷயங்களை தெளிவுபடுத்துது. இந்த சட்ட போராட்டம் 1986ல கர்நாடகால நடந்த ஒரு குடும்ப சண்டையில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமா, சுஜாதம்மான்னு ஒரு 15 வயசு பெண் தான் 19 வயசு தாய்மாமா ஹனுமந்தப்பாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா அவங்க வழக்கமான சடங்குகளோட கல்யாணம் பண்ணிக்கல. ஆமா, அதுக்கு பதிலா ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்துல திருமண ஒப்பந்தம்னு ஒரு பத்திரத்துல கையெழுத்து மட்டும் போட்டிருக்காங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த ஒப்பந்தம் போட்ட ஒரு 8 மாசத்துல ஹனுமந்தப்பா உடல்நிலை சரியில்லாம இறந்துடுறார். ஓ, உடனே சுஜாதா அம்மா, நான் அவருடைய மனைவி, எனக்கு அவருடைய சொத்துல பங்கு வேணும்னு கேக்குறாங்க. ஆனா ஹனுமந்தப்பாவோட குடும்பம் அப்படி ஒரு கல்யாணமே நடக்கல, இது செல்லாதுன்னு மறுக்குது. இதுல உச்சநீதிமன்றம் தலையிட்டப்போ அவங்க 2 முக்கியமான சட்ட தடைகளை பார்த்தாங்க. முதல் தடை அந்த கல்யாண சடங்குகள் சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆமா, இந்து திருமணச் சட்டம் பிரிவு 7 படி ஒரு கல்யாணம் சட்டப்படி முழுசாகணும்னா அந்தந்த சமூகத்தோட வழக்கமான சடங்குகள் நடந்திருக்கணும். சடங்குகளா? ஆமா, குறிப்பா சப்தபதின்னு சொல்வாங்க. அதாவது அக்னிய 7 அடி சுற்றி வர்றது. அது நடந்திருந்தா மட்டுமே அது முழுமையான திருமணம். வெறும் ஒப்பந்த பதிவு மட்டும் ஒரு திருமணத்தை நிரூபிக்காதுன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்போ சடங்குகள் இல்லாம வெறும் பதிவை மட்டும் செஞ்சா அந்த திருமணம் செல்லாதா? இது நிறைய பேருக்கு பொருந்தும் இல்லையா? நல்ல கேள்வி. இந்த தீர்ப்பு அந்த திருமணத்தோட செல்லுபடியாகும் தன்மையே கோர்ட்ல கேள்விக்குள்ளாக்கப்படும் போதுதான் முக்கியமாகுது. இந்த வழக்குல சுஜாதா அம்மா கல்யாணம் நடந்ததா உரிமை கோரினதால ஓ, அதை சட்டப்படி நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்தது. அந்த சடங்குகள் நடக்காதது அவருக்கு பெரிய பின்னடைவா அமைஞ்சது. சரி, புரிஞ்சது. அப்போ 2வது தடை என்ன? அது உறவுமுறை சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. அது பிரிவு 5ல வர்ற தடை செய்யப்பட்ட உறவு முறை. சட்டப்படி தாய்மாமன் மகள் மாதிரி நெருங்கிய ரத்த உறவுகளுக்கு, அதாவது சபிண்டா உறவுகள்னு சொல்வாங்க, அவங்களுக்குள்ள திருமணம் செய்ய முடியாது. ஆனா இதுக்கு விதிவிலக்கு இருக்குமே? இருக்கு. ஒரே ஒரு விதிவிலக்கு தான். உங்க சமுதாயத்துல அது காலம் காலமா ஒரு பழக்கமா இருக்குன்னு நீங்க உறுதியான ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அப்போ எங்க ஊர்ல இது வழக்கம்னு சும்மா சொல்றது மட்டும் போதாது, அத நீதிமன்றத்துல நிரூபிக்கணும். சுஜாதாமா தரப்பு அது செஞ்சாங்களா? இல்ல, அவங்க சமூகத்துல அப்படி ஒரு வழக்கம் இருந்ததற்கான எந்த உறுதியான ஆதாரத்தையும் அவங்களால கொடுக்க முடியல. இதனால 2வது தடையும் அவங்களுக்கு எதிரா அமைஞ்சது. அப்போ இந்த 2 காரணங்களையும் வச்சு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது? நீதிமன்றம் இந்த திருமணத்தை வாய்ட் ab initio, அதாவது ஆரம்பத்திலிருந்தே சட்டப்படி செல்லாததுன்னு அறிவிச்சது. ஆரம்பத்திலிருந்தே செல்லாதா? ஆமா, சடங்குகளும் இல்ல, தடை செய்யப்பட்ட உறவு முறைக்கு முறையான வழக்கமும் நிரூபிக்கப்படல. அதனால சுஜாதா அம்மா சட்டப்பூர்வ மனைவியாக கருதப்படல, சொத்துலயும் அவருக்கு எந்த பங்கும் கிடைக்கல. அப்போ இந்த வழக்கின் மைய செய்தி என்ன? வெறும் சட்ட விதிகள் மட்டும்தானா? எதை விட ஆழமான ஒரு செய்தி இருக்கு. இந்த தீர்ப்பு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சட்டத்தின் பார்வையில இந்து திருமணம்ங்கிறது 2 பேர் செஞ்சுக்கிற ஒரு ஒப்பந்தம் மட்டும் இல்ல. அது சமூகம் மற்றும் பாரம்பரியம் அங்கீகரிக்கிற ஒரு புனிதமான நிகழ்வு. அதனாலதான் தனிப்பட்ட விருப்பத்துல கையெழுத்து போட்ட ஒரு பேப்பரை விட சமூகம் பார்க்கிற சடங்குகளுக்கு நீதிமன்றம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. அப்போ இந்த வழக்கிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? பொதுமக்களுக்கு இந்து திருமண சட்டத்தின்படி சடங்குகள் ரொம்ப முக்கியம். அதை தவிர்க்க நினைச்சா சட்டச் சிக்கல்கள் வரலாம் இல்லையா? நிச்சயமா. அதே மாதிரி வழக்கறிஞர்களுக்கு ஒரு சமூக வழக்கத்தை நீதிமன்றத்துல நிரூபிக்க எவ்வளவு வலுவான ஆதாரங்கள் தேவைப்படுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த வழக்கு சமூக நடைமுறைக்கும் சட்டத்திற்கும் இடையுள்ள இடைவெளியை காட்டுது. சட்டப்படி அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் உங்க சமூகத்துல வழக்கமா ஏத்துக்கப்படுற திருமண நடைமுறைகள் ஏதாவது இருக்கா? யோசிக்க வேண்டிய விஷயம். அது எதிர்காலத்துல இது மாதிரி சட்டச் சிக்கல்களை உருவாக்கலான்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?